சர்வ வல்லமையுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். सर्व बलदार देवयाने वहांसे शुद्ध नाम में प्रशंसा करना இந்த அதிகாலையில் உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவனாகட்டும். मैं आले में वेलावे आपड़े वहांसे वचने जीवने वेवा ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். स्वामी ने वहांसे वचने निसा आप तिफासन सिटगण सिटिना உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களோடு கூட இடைபடுவீர். स्वामी ने वहांसे वचने यावा प्रत्येक को உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கோணலானவைகளை செவ்வையாக்குவதாக. स्वामी ने वहांसे वचने आपके जीवित दिन ඇදවෙච්ච දේවල් කෙලින් කරලා இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ අதி උතුම් නාමයෙන් යාඥා කරන යාපදේ පියාණනි. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். දෙවියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනා ආදරෙන් සාදරයෙන් இன்னும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். තවත් ආශිර්වාද කළා වූ අලියම කාලයක් නිසා ස්තුති පුදනවා. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். අන්ධකාරයේ පොළවද ඝන අඳුර සෙනගද වසාගෙන තිබෙනවා මේ කාලයක අපි இப்படிப்பட்ட ජීවත් ஒரு වෙන්නේ. காலகட்டத்திலே தேவனுடைய திருச்சபை அடுத்து என்னான்னு தெரியாத ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலையிலே சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். මෙවැනි කාලයක සභාව කුමන දේද කරන්න කියලා දන්නේ නැති කම්පනයකින් මේ දවස්වල සභාව ජීවත් වෙමින් තිබෙනවා. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். නමුත් දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාස කරන අයට යම් දෙයක් පැහැදිලිව පේනවා. அவருடைய அனுமதி இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு தலைமயிர் கூட கீழே விழாது என்பது எங்களுக்கு தெரியும். අපි දන්නවා අපේ ගිසේ තියෙන එක කෙස්කාක්වත් උන්වහන්සේගේ අනුමැතිය නැතුව எங்களை වැටෙන්නේ නැහැ சுற்றி කියලා. ஒரு வேலி அடைக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். අපව වට කරගෙන එක වැටක් තිබෙන එක අපි දන්නවා. எங்களை சுற்றி 1000 10000 தேவ தூதர்களுடைய சேனை இருப்பது எங்களுக்கு අපිව தெரியும். වට කරන 17 දසදහසක් වෙන දේව දූතයන් අපිව වට කරමින් සිටින එක අපි அதனால் දන්නවා. நாம் தேவனை ஸ்தோத்திரித்துக் ඒ கொண்டிருக்கிறோம். නිසා අපි දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරමින් அவர் සිටින්නේ. எங்கள் மேல் வைத்த காரியங்களை நிறைவேற்றும் அளவுக்கும் අප කරේ තිබුණා ඒ බලාපොරොත්තු ඉෂ්ට කරන පිණිස அவர் சொன்ன நம்மேல் வைத்தவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் வரைக்கும் උන්වහන්සේ අප කරේ තබා අපට කිව්වා වූ වචනේ එකින් එකට ඉෂ්ට වෙන තුරු அவர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ඒ වචනේ උන්වහන්සේ සම්පූර්ණ කරන විශ්වාසවන්තයි. උන්වහන්සේ විශ්වාසවන්තම සිටිනවා. அன்புக்குரிய தேவ ஜனத்தை இந்த வார்த்தைகளினால் நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். සෙනෙබඳ දේව දරුවන්ව මේ වචනේ තුළ ශක්තිමත් කරන්න இன்னும் කැමතියි. அதிகமாய் தேவனிடத்திலே நெருங்கி வருவதற்குரிய காலம் இது. තවත් දෙවියන් වහන්සේත් එක්ක ලං වෙන්න තිබෙනා වූ කාලයයි මේ. இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ජීවත් වෙන මේ කාල වකවාන තව දෙවියන් වහන්සේත් එක්ක ජීවත් වෙන ප්‍රිය වෙන්නා වූ කාලයක් உலகம் முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். මුළු ලෝකෙ වෙන්නා වූ සෑම දේම බාලා ඔයගොල්ලන් ඈලි මෑලි වලට වෙන්න එපා. உலகம் முழுவதும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ලෝකෙ ඕනම දෙයක් සිද්ධ වෙන්න පුළුවන්. கர்த்தர் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ තාමත් උන්වහන්සේ ආධිපත්‍යය තබාගෙන இன்னும் තිබෙන්නේ. என் தேவனுடைய ராஜரீகம் நடந்து கொண்டிருக்கிறது. තාමත් අපේ දෙවියන් වහන්සේගේ පරිපාලනය සිද්ධ වෙමින් තිබෙනවා. அதனாலே கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஒவ்வொரு நாளையும் ஆரம்பித்து விடுவோம். ඒ නිසා අපි දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරන එක දවසක් පටන් ගන්න என்ன යනවා. ஒரு சின்ன கவலை ஒரு மனபாரம் என்னவென்றால் පොඩි දුකක් ඉතේ පොඩි බරක් කියලා කියන්න පුළුවන්. எங்கள் குடும்பமாகிய திருச்சபையை அங்கத்தவர்களை முகமுகமாய் நேருக்கு நேர் காண முடியவில்லை என்ற ஒரு குறை மாத்திரமே. අපේ අඩුවක් කියලා කිව්වොත් අපේ සභාවේ ඉන්න අපේ සහෝදර සහෝදර මව්වරුන් දකින්න බැරි තියෙනා වූ ඒ කාල ඒ අවස්ථාව විතරයි. சிலர் சொல்லுவார்கள் எங்கள் சபையில் உள்ளவர்கள் விசுவாசிகள் அல்ல விசுவாசிகள் என்பார்கள். අපේ සභාවේ සමහර අය කියනවා ඇදේලි අපේ වන්තයෝ சபாவே නෙමෙයි. සමහර සභාවල කියනවා මේ ඇදේලි වන්තයෝ නෙවෙයි මේ අය විස කටුවක් කියලා කියනවා. ஆனால் நான் அப்படி சொல்லவே இல்லை. පාලකතුමා එහෙම පවසන්නේම නැහැ. என்னுடைய தேவ ஜனத்துக்கு நான் அப்படி சொல்லுவதற்கு அபாத்திரவான். එහෙම දේව සෙනගට කියන්න සුදුසු නැතිම පුද්ගලයෙක්. அவர்கள் தேவனுடையவர்கள். ඒ අය දෙවියන් වහන්සේගයි. கர்த்தருக்காக கர்த்தர் நிமித்தம் அழைக்கப்பட்டவர்கள். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ තුලින් කැඳවුවා අය. கடைசி கால தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். අන්තිම කාලේ දේව කැමත ඉටු කරන්න කැඳවුවා වූ අය. நெருங்கி கர்த்தரிடத்திலே வருவதற்காய் தேவனால் பிரிக்கப்பட்டவர்கள். ලං වෙලා දෙවියන් වහන්සේ ගාවට එන්න දෙවියන් වහන්සේ වෙන් කළා වූ අය. இந்த வார்த்தைகள் உங்களை தைரியப்படுத்தும் என்று මේ விசுவாசிக்கிறேன். වචනය ඔබ ශක්තිමත් කළයි කියලා අපි
විශ්වාස இங்கே කරනවා. நாம் முகமுகமாய் கண்டாலும் காணாவிட்டாலும் මේ අපේ මූට මූණ අඹු නොවුනත් தேவனுடைய ராஜ்யத்திலே முகமுகமாய் காண வேண்டும் என்கிற பாரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். නමුත් දෙවියන් වහන්සේ රාජ්‍ය තුලට අපි මූණට මූණ අමු වෙන්න ඕනේ කියන ඒ බරත් එක්ක අපි දුවමින් இங்க සිටිනවා. பாக்குறவன அங்க பார்க்காட்டா தான் கவலைப்படணும். මේ බලන එක්කෙනාව ඒ දැක්කේ නැත්තම් තමයි අපි දුකටපත් වෙන්න பக்கத்துல ඕනේ. உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க, ළඟ එක්කෙනා බලලා කියමු. இங்க பார்க்கலாம் பார்க்காம போகலாம், මේ බලන්න පුළුවන් නොබ බලන්නත් ஆனா පුළුවන්. நிச்சயமாய் அங்கே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும். අනිවාර්යෙන් අපි ඒදී එක්කෙනාට එක්කෙනා මුණ ගැහෙන්න ඕන. அந்த மேலான தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் முகமுகமாய் சந்திக்க ඒ வேண்டும். උතුම් දෙවියන් වහන්සේ අභිමුඛයේද අපිට මූණ මුණ අමු වෙන්න ඕනේ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் දෙවියන් உண்டாவதாக. ශුද්ධ නාමයට ප්‍රශංසා கர்த்தருடைய වේවා. வார்த்தைக்கு நேராய் நான் உங்களை நடத்தி செல்ல දෙවියන් விரும்புகிறேன். වහන්සේගේ වචන තුලට ගෙනියන්න எடுத்து යනවා. யாரும் வாசிக்கலாம். පෙරලගත්ත කවුරු අපි කියමු. மத்தேயு எழுதின சுவிசேஷம் මතෙව් සුභාරංචිය 14 அதிகாரம் 14 වෙනි පරිච්ඡේදය 24 25 வசனங்களை எடுத்து யாரும் சீக்கிரமாய் வாசிக்கலாம். 24 25 වෙනි පද පෙරලගත්ත අය කියමු. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர் காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. ம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 படிகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். කිතුණු ජීවිතයේ පියවර දෙකක් ගැන කතා කරන්න යනවා. பிரச்சனைகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள் வரும் பொழுது ප්‍රශ්න දුක වේදනාව පීඩා වෙනකොට ஒரு சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து விடுவார்கள். සමහර අය ආත්මික ජීවිතේදී ඈලි මෑලි වෙනවා. ஆலி மேலுமே மலானிக்க வேணவா. ஒரு சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கி போவார்கள். සමහර අය ආත්මික ජීවිත පසුබට වෙනවා. ஒரு சிலரோ සමහර අය இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது මෙවැනි දේවල් දකින්නකොට இன்னும் தேவனிடத்திலே நெருங்கி வருவதற்கு முயற்சிப்பது நமக்கு தெரியும். තවත් දෙවියන් වහන්සේත් එක්ක කිට්ටු වෙන උත්සාහ කරන අපි දන්නවා. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்று சிலதை வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. ඇදලිවන්තය තුලින් සිද්ධ වෙන දේවල් සමහර දේවල් කියලා අපිට සුදු බයිබලයේ இன்றைக்கு තියෙනවා. விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் உண்மையாகவே விசுவாசிகளா? අදට ඇදලිවන්තයෝ කියලා කියන සියලු දෙනා ඉන්றைக்கு- අවංකව ඇදලිවන්තයෝද? இன்றைய சபை 2 கூட்டத்தை பிரித்து අද வைத்திருக்கிறது. සභාව කණ්ඩායම් දෙකක් වෙන් කරලා ஒரு තිබෙනවා. கூட்டம் ஊழியக்காரர்கள், ஒரு கூட்டம் එක விசுவாசிகள். කණ්ඩායම සේවකයෝ අනිත් කණ්ඩායම இந்த ඇදලිවන්තයෝ. ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற கூட்டத்திலே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருப்பார்கள், මේ සේවකයෝ කියන අය සහෝදරයා එමෙතන සහෝදරිය ඇති. பிரதர்ஸ் இருப்பாங்க, බ්‍රදර්ස්ලා, பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, පාස්ටර්ස්ලා, அடையில போனா ரெவரண்ட் இருப்பாங்க, මගදියන්වල රෙවරන්ඩ්, பிஷப்ஸ் இருப்பாங்க. බිෂොප්ස්ලා. ஆனா இந்த கூட்டத்துல නමුත් මේ පැත්තේ இவர்கள் எப்பொழுதும் சாதாரணமான මේ අය හැමදාම සාමාන්‍යයි. ஆனால் என் வேத புத்தகம் அப்படி சொல்லவில்லை. නමුත් මගේ සුදු බයිබලයේම පවසන්නේ නැහැ. விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. ඇදහිල්ල නැතුව යම් මනුෂ්‍යයට බෑ දෙවෙනවස அப்போ ප්‍රසන්න இந்த කරන්න. 2 கூட்டத்துக்கும் பொதுவான ஒரு தகுதி என்னவென்றால் விசுவாசம். එහෙනම් මේ කණ්ඩායම් දෙකට තියෙන පොදු සුදුසුකම් නම් ඒ තමයි ඇදහිල්ල. ஆமா, நாங்க விசுவாசிகள் தான். අපි ඇදලිවන්තයෝ சிலர் තමයි. சொல்வார்கள் நாம் விசுவாசிகள் සමහර தான். අය කියනවා நான் ඇදලිවන්තයෝ. இந்த சபையின் விசுவாசி, මම මේ සභාවේ நான் இந்த ඇදලිවන්තයා. பாஸ்டருடைய මේ விசுவாசி. පාස්ටර්ගේ ஆனால் ඇදලිවන්තයා. தேவனுடைய விசுவாசிகள் எப்படி என்றால் නමුත් දෙවියන් වහන්සේගේ ඇදලිවන්තයෝ කොහොමද නම්? விசுவாசத்தில் நடக்கிறவர்களை தேவன் அடுத்த படிக்கு ஏத்திக்கிட்டே போவார். ඇදහිල්ලෙන් ඇවිදින අයව පියවරෙන් පියවර ඊළඟට ගෙනියනවා උන්වහන්සේ. இயேசு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා விசுவாசம் உள்ளவனாய் ஜெபிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? මේ ඇදහිල්ලත් එක්ක යාඥා කරන මනුෂ්‍ය කොහොමද නම්? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமா? ඒ විශ්වාසෙත් එක්ක කරන යාඥාව යම් මනුෂ්‍යයෙකු සුවයටපත් කරනවා. கடுகளவு விசுவாசம் இருந்து மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்றால் மலை பெயர்ந்து போய் கடல்ல விழுந்து விடுமா? අප හැටයක් තරම ඇදහිල්ලක් තිබෙද්දී අපි කතා කරොත් කන්දට ඒ කන්ද එතනින් ඉවත් වෙලා යනවා. நாங்கள் மலையளவு விசுவாசம் பேசுகிறோம், අපිට කන්දු ගණන් අපි ඇදහිල්ල කතා ஆனால் කරනවා. கடுகளவு கூட அற்புதங்களை காண முடியாமல் இருக்கிறோம். නමුත් අප හැට තරමකට ආස්කම් දකින්නේ නැහැ. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ළඟ එක්කන බලලා ආසන්න. கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா අප හැට තරමක් ඇදහිල්ලක් තිබ්බොත් மலைகளை பெயர்க்கலாமா? කන්දු ඉවත් කරන්න පුළුවන්ලු. කඳු පහව ගොස් ගිහිල්ලා වැටෙනවලු මුහුදට. හැබැයි ආනාலும் අද කඳු තරමට කතා කරන වැදහිල්ල. நாங்கள் மலையளவு பேசுகிறோம் අද අපේ விசுவாசத்தை උන්ට குறித்து. කතා කරන්න කිව්වම පයිප්පේ ඇරියා වගේ ගලාගෙන යනවා. எங்களிடர்கள் பேச சொன்னால் பைப்பை திறந்தது போல பேசிக்கொண்டே இருப்பார்கள். ඔව් මේ රජේ පයිප්පේ ඇරියා වගේ ඇදහිල්ල
ඇවිල්ල ගලාගෙන යනවා. பொது பைப்பை திறந்தது போல அது அவர்கள் வார்த்தையை கொட்டிக்கொண்டே செல்லும். විශ්වාස වලින්ජි ඕඩු හැබැයි ஆனாலும் ඔවුන්ගේ ක්‍රියාවන් දිහා බලද්දී அவருடைய கிரியைகளை பார்க்கும் අද பொழுது ගොඩක් අය අදහිල්ල දේශනා இன்று කරනවා. அநேக விசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். අදහිලිවන්තයෝ ගැන දේශනා කරනවා. விசுவாசிகளை குறித்து මාගේ பிரசங்கிக்கிறார்கள். බයිබලේ කියනවා என்னுடைய வேதம் சொல்லுகிறது විශ්වාසිக்கிறவர்களால் நடக்கும் අඩයාලங்கள் ආවන. ඇදෙලි වන්තයෝ තුලින් සිදුවෙන්නා වූ දේ. விசுவாசத்தை பிரசங்கம் பண்றவன் இன்னைக்கு அற்புதத்தை நம்ப மாட்டேங்கிறான். ඇදෙල්ල ගැන කතා කරන මනුෂ්‍යයාට ආස්කම් විශ්වාස என் කරන්නේ නැහැ. அன்புக்குரிய தேவ ஜனமே, සෙනෙමන්ද දේව සෙනඟ. இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். අදටත් යේසු වහන්සේ ජීවමානයි. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினால் கிரியைகள் நடந்து අපට கொண்டிருக்கிறது. යේසු වහන්සේ නාමයෙන් ක්‍රියාත්මක දේවල් සිද්ධ වෙමින් සිටිනවා. இன்னைக்கும் எந்த அப்பாட்டக்கர பிசாசா இருந்தாலும் இயேசுன்னு சொன்னா நடுங்கிடுனால. ඕනම විශාල යකෙක් වෙන්න පුළුවන්. යේසු වහන්සේ නාමයෙන් කියව වෙවුලනවා. இதுவரைக்கும் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு மாந்திரீகம் வைக்கக்கூடிய ஒருவன் இந்த பூமியிலே பிறக்கவில்லை. හොඳ කිතුණුවෙට අද වෙනතුරු පොළවේ ඉපදිලා නැහැ. යම් මන්ත්‍රවාදීන ගුරුකම් කරන්න ஒரு சில පුළුවන්. வருஷங்களுக்கு முதல் අවුරුදු කීපයකට කලින් ஒரு மந்திரவாதியோடு நான் ஒரு சண்டை போட்டேன். එක ගුරුකම් කට්ටඩියත් එක්ක පාලකතුමා රණ්ඩුවක් ඇල්ලුවා. ஒரு சின்ன சண்டை. පොඩි කුඩා රණ්ඩුවක්. அப்போ அந்த சண்டை உச்சத்துக்கு வந்த உடனே ඒ රණ්ඩුව උක්‍රේට එනකොට அவன் சொன்னான், එයා කිව්වා 21 நாள் நான் அவனை கொன்றுவேன். දවස් 21කින්ම අනිවාර්යයෙන්ම මරණවයි කියලා කිව්වා. அப்போ நான் சொன்னேன், உன்னால முடிஞ்சா செஞ்சு பாரு. අපිට පුළුවන් නම් කරගනින් කියලා කිව්වා. உன்னால என்ன முடியுமோ செஞ்சு අපිට பாரு. මොනවද කරන්න පුළුවන් කරන්න කිව්වා. 21 நாள் முடிஞ்சது. දවස් 21ක් ඉවරයි. அவன் முன்னால போய் நின்னு சொன்னேன், එයාගේ ඉස්සරහට කියලා හිටගෙන කිව්වා உயிரோடு இருக்கிறேன். තාමත් මම ජීවමානයි. அப்ப அவன் என்ன சொன்னான், එතකොට එයා කිව්වා 3 தடவை நான் உன்னை கொல்றதுக்காக நான் காரியங்களை செய்தேன். තුන් පාරක් උඹව මරන්න මම ඒ දේවල් කළා. ஆனா ஏதோ ஒரு சக்தி உன்னை 3 முறையும் காப்பாற்றினார். නමුත් මොකක් හරි බලපෑමක් තිබුණා තුන් පාරම උඹව அது බේරගත්තා ஏதோ කිව්වා. ஒரு சக்தி அல்ல. ඒ කුමන දෙයක්වත් නෙමෙයි. நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். මම දේශනා කරන්නේ යේසු වහන්සේ අදටත් ජීවමානයි. பிரசங்கம் பண்ணும் பொழுது விசுவாசம் பேசுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன். ඇදහිල්ලගෙන දේශනා කරන අයට මේ පවසන්නේ. பேசும் பொழுது விசுவாசத்தை குறித்து பேசுகிறவர்களுக்கு කතා சொல்லுகிறேன். කරනකොට ඇදහිල්ලගෙන කතා කරන අයටයි කියන්නේ. மாஸ்க் மேல வைக்கிற நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை மேல வைங்க. ආවරණ කර තියෙනවා මේ විශ්වාස දෙවෙනවාස වචන කරේ තවන්න. விசுவாசிக்கிறவர்களால் அற்புதங்கள் நடக்கும். ඇදලිවන්තයා තුලින් ආස්කම් සිදු වෙනවා කියලා කියනවා. விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகள் ஓடும். විශ්වාස කරන මනුෂ්‍යතර යක්ෂ දුරු කරන්න පුළුවන්. இன்னைக்கு பெந்தகோஸ்தே காரர்களுக்குள்ளேயே விசுவாச தழும்பல் உண்டாயிருக்கு. අද බෙන්දකොස්තකාරයන් තුලින්ම ඇදහිල්ල කැළඹෙන්න පටන් ගන්නවා. ஒரிஜினல் பியோர் பிரீட் பெந்தகோஸ்தே காரர்களை தான் இயேசு இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக ஆயத்தப்படுது. ඔරිජිනල් එතන හොඳම බෙන්දකොස්ත ආයව තමයි දෙවෙනවාස යම් දෙයකට වෙන් කරලා තිබෙන්නේ. சுத்தலே පරිසුත්තමුள்ள රත්ත. இயேசுஸ்கே පිරිසිදුලේ. ඒසුවින් පරිසුත්තමුள்ள රත්ත. උන්වහන්සේ කියපු විදියටම ජීවත් වෙන යේසුස් වහන්සේගේ දරුවන්ගලේ அவர் சொன்ன விதமாய் வாழும் இயேசுவின் பிள்ளைகளுடைய ரத்தம். விசுவாசம் உள்ளவர்களாய் ඇදහිලි වන්තයන් ලෙස இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள் පොළවේ ජීවත් වෙන්න පුළුවන් அடுத்த ආකාරය. படிக்கு கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார்னா, ඊළඟ පියවර කොහොමද උන්වහන්සේ ඔසවන්නේ? சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். සමහර වාර්තාවල උන්වහන්සේ අනුමත நல்ல කරනවා. கவனி அன்புக்குரிய தேவ ஜனமே, හොඳට ඇහුම්කන් දෙන්න සෙනෙම செய்தியை දේව கேட்கிற සෙනඟ. நீ எங்க வேணாலும் මේ இருக்கலாம். පණිවිඩය ආන්න ඔයා කොහෙද වෙන්න පුළුවන්. வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்கள் சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்காக. සමහර වෙලාවදී සමහර අවස්ථාවල උන්වහන්සේ උදා කරනවා අරි තීරණය ගන්න පිණිසට. சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான சில சந்தர்ப்பங்களை தேவன் உன்னை அனுமதிப்பார். සමහර අවස්ථාවල උන්වහන්සේ උදා කරනවා අරි තීරණය අපි ගන්න ඕනේ කියන නිසා. எழுதி வைத்துக்கொள். ඔයා ලියලා තියාගන්න. ரிஸ்க் இல்லாமல் விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் ரிஸ்க் இல்லை. අවදානමක් නැතුව ඇදහිල්ලත් නැහැ, ඇදහිල්ල නැතුව අවදානමක් உங்களுக்கு නැහැ. புரியும்படி சொல்லட்டுமா? අපිට තේරෙන ආකාරය කිව්වොත් இயேசுவுடைய சீஷர்கள் போகிறார்கள். යේසු වහන්සේගේ ගෝලියෝ ගියා. நடுக்கடலுக்கு போயிட்டாங்க. මැද මූදට ගියා. கடல் கொந்தளிக்குது. මධ්‍ය මූද දැන් දඟලන වැව් காத்து வீசுது. සුළඟක් එනවා. 24 வசனத்தை வாசிங்க. 24 වෙනි පදය. அதற்குள்ளாக அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. நல்ல கவனிங்க. හොඳට මේ ඇහුම්කන් දෙන්න. எதிர்காற்றாய்
காற்றுக்கு இந்த படகை தேவன் போகும் வரைக்கும் விட்டார். විරුද්ධ පැත්තෙන් එනවා සුළි සුළඟකට දෙවෙනස් මේ නැව යන්න අනුමත කළා. அலைகளினால் மோதி கொண்டிருக்கிறது. මේ රැල්ල වදින් මේ ඔරුවට වදින් නැවට වදින්න පටන් ගන්නවා. உன் வாழ்க்கை கர்த்தர் உயர்த்தணும்னா දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ ඔස්සවන්න சில නම් சூழ்நிலைகள் கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது இனம் கண்டு கொள்ளுங்கள். සමහර දේවල් උන්වහන්සේ අනුමත කරන්නේ තෝරා බේරා අරගන්න. ஒரு 10 வருஷத்துக்கு முதல் අවුරුදු 10කට උඩදී இந்த வருஷத்தோடு நான் கர்த்தருடைய ஊழியத்தில் 20வது வருஷம். මේ අවුරුද්දත් එක්ක අපේ පාලකතුමා දෙවියන් වහන්සේ සේවද අවුරුදු 10 20යි வருஷத்துக்கு முதல் අවුරුදු 20කට 10කට කලින් நான் ஏற்கனவே ஊழியம் செய்த என்னுடைய ஸ்தாபனத்தில் சபையில இருந்து පාලකතුමා කලින් සේවය කරාවෝ එයාගේ සභාවේ முழு நேரமாய் 10 வருஷ ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு අවුරුදු 10 සම්පූර්ණ කාලේ සේවය අමාර என் කරලා அழைப்புக்காக நான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது පාලකතුමා කැඳවීම නිසා එයා එළියට එන්න උවමනාවක් සිද්ධ වෙච්ච நல்ல වෙලාවෙදී கவனிங்க. හොඳට මේ අහුම්කම් දෙන්න. சில சாதகமான வார்த்தைகளின் காதிலே கேட்டது. හොඳ යාපත් සමහර වචනත් කාන්ට ඇහුණා. ஆனால் பல பாதகமான வார்த்தைகளின் காதிலே නමුත් கேட்டது. අයාපත් වචන තමයි අපේ කානට ගොඩාක් ඇහිලා තිබුණේ. போனா என்னவாய் ஆக போற? ගියොත් මොකද්ද වෙන්න යන්නේ என்ன ඔබට? சாப்பிட போற? මොකද කන්න යන්නේ? பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க போற? දරුවන්ට කුමන දේ දෙයිද? பிள்ளைகளுடைய ஸ்கூல் எப்படி ஆகும்? දරුවන්ගේ පාසල් කටයුතු நாளைய தினத்துக்காக ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறியா? එත දෙන මොකක් කර එකතු කළාද? பர்ஸ்ல சரியா ஒரு 200 ரூபாய் காசு மட்டும் இருந்தது. පාලකතුමාගේ පර්ස් එකේ තිබෙන හරියටම රුපියල් 200යි. 200 ரூபாய் மட்டும் தான் பணம் இருந்தது. හරියට රුපියල් 200යි මුදල් තිබුණේ. ஆனா எனக்குள்ள ஒரு காரியம் ஓடிக்கொண்டிருந்தது. නමුත් පාලකතුමා හිතේ යම් දෙයක් දුවෙමින් තිබුණා. விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணுகிற நான் இதை அனுபவிக்கிறதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ඇදහිල්ලගෙන කතා කරන මට මේක අත්දකින්න දෙවෙනවාස කාලයක් අනුමත කළා. பார்த்து நட. බලාගෙන இந்த ඇවිදින්න. செய்தியை கேட்கிற உனக்கு சொல்லுகிறேன். මේ පණිවිඩය අහන්න ඔබටයි මේ කියන්නේ. பார்த்து நட. බලාගෙන நீ ඇවිදින්න. பார்த்து நடப்பதற்கு ஒரு சிலரை வைத்துக்கொள். ඔබ බලාගෙන ඇවිදින්න යම් මනුෂ්‍යයන් ඉදිරියේ 200 බලා ගන්න. ரூபாவோடு கூட நான் காலடி எடுத்து வச்சேன். රුපියල් 200ත් එක පය තැබුවා சிலர் ඉස්සරහට. சொன்னார்கள் සමහර අය කිව්වා நடு தெருவுல பிச்சை எடுப்பேன்னு මා சொன்னார்கள். පාරේ ඔබ නිංගාකයි කියලා කිව්වා. சாப்பிட இல்லாம இருப்பேன்னு சொன்னாங்க. කණ්ඩ නැති වෙයි කියලා කිව්වා. கைவிடப்படுவேன்னு சொன்னாங்க. අත්තරුණු ලැබෙයි කියලා කිව්වා. அவர்கள் சொன்னது போலவே சில நேரத்திலே சில சூழ்நிலைகள் வந்தது உண்மைதான். ඒ අය කිව්ව ආකාරයට සමානව ඒ වාතාවරණ උදා වෙච්ච කැත්ත. படகு நடுக்கடலுக்கு போனது ඒ உண்மைதான். ඔරුව මා මූදට ගිය කැත්ත. எதிர்காற்றாய் இருந்தது உண்மைதான். විරුද්ධ පැත්තෙන් සුළඟ තිබිච්ච කැත්ත ඇත්ත. அலைகளினால் படகு மோதினது உண்மைதான். රැල්ල ඇවිල්ලා ඔරුවට වැදිච්ච ஆனால் කැත්ත ඇත්ත. நினையாத நேரத்தில் இயேசு நடுவிலே நடந்து வந்தார். නමුත් හිතපු නැති වෙලාව යේසුස් වහන්සේ ඒ මැදින් ඇවිදගෙන சில ආවා. சில 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 சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது සමහර අයට සමහර වාර්තන උන්වහන්සේ අනුමත நீ කළකොට என்ன தீர்மானம் எடுக்க போறன்னு கர்த்தரும் பரலோகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. ඔබ කුමන තීරණයක් ගයිද කියලා උන්වහන්සේද ස්වර්ගයට இன்னைக்கு බලාගෙන சிலருடைய வாழ்க்கை எழும்ப மாட்டாது இருந்தது காரணம் என்ன සමහර අය தெரியுமா? ජීවිතේ නැගිටින්නට හේතුව නම් தீர்மானங்கள் எடுக்க இருக்கிற பயம். තීරණයක් ගන්න තිබෙනා වූ බය. சிலலாம் சாகிறதுக்கு முதல்ல போய் குழியில படுத்துருவான். සමහර අය මැරෙන්න කලින් කියලා බලය බුදියනවා. ஆமா, எப்பயோ சாகிறதுக்காக இப்போ போய் குழியில படுத்துருவான். කවද්ද එයා මැරෙන්නේ? නමුත් දැම්ම කියලා බලය බුදිය. நல்ல கவனிங்க. හොඳට අවුන්කම් දෙන්න. இயேசு வர்றா. යේසුස් වහන්සේ එනවා. வந்தத ආපු එක இவர்கள் கண்ட உடனே මෑ දැක්ක ගම ஆவேசம் நினைச்சா அது உங்களுக்கு தெரியும். මෙද යකෙක් කියලා හිතුවයි ஆமா, කියලා அடுத்த දන්නවා. அடுத்த வசனம் வாசி ඊළඟ சீக்கிரமா. පදේ අපි කියමු. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். ஆ. அவர் கடலின் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி ஆ. பயத்தினால் அலறினார்கள். அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி ம். திடன் கொள்ளுங்கள், ம். நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆ. பேதுரு அவரை நோக்கி பேதுரு அவரை நோக்கி පේදුරු යාර කතා කොට ආண்டවරේ, ස්වාමිනේ நீரே ஆனால் நீரே ஆனா මේ ඔබ වහන්සේම නම් நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கொந்தளிப்பு, මේ රැලවල් எதிர்காற்று, විරුද්ධ පැත්තෙන් උලම් இந்த அலைகள் මේ මා රැල්ලවල් இதெல்லாம் உன் வாழ்க்கையில எதற்காய் அனுமதிக்கப்படுகிறது தெரியுமா? ඇයිතන මේ දේවල් ඔබේ ජීවිතේ අනුමත කරන්නේ? சில நேரம் நீ ரிஸ்க் எடுக்க கர்த்தர் உன்னை அனுமதிப்பார். සමහර වෙලාවදී අවදානමක් ගන්න දෙවෙනවාස අනුමත சில කරනවා. உன்னுடைய வாழ்க்கையில சில ரிஸ்க் ஆண்டவரே உனக்கு வாய்ப்பாய் உண்டாக்கி கொடுப்பார். ඔබගේ ජීවිතයේ අවදානමක් ගන්න දෙවියන් වහන්සේ උදා කරන සමහර වෙලාව. வேதாகமத்தில் நான் ஒரு லிஸ்ட் ஒன்னு போட்டு சொல்றேன், ரிஸ்க் எடுத்தவங்க யார்
தயாரியா දෝ බයිබලයේ අවදානම් ගත්ත අය ගැන ලෑස්තුවක් කියන්නද? கோலியாத்துக்கு மொத்த பேரும் பயந்திருக்கிறான். ඔක්කොමලා බයයි දැන් ගෝලියාත්ට. ஆனா ஒரு தாவீது அடிப்பன ரிஸ்க் எடுத்தான். එක දාවිතුමා තීරණ ගන්න මං ගානවයි பெரிய කියලා. பெரிய ஆட்கள் எல்லாம் அப்படியே நடுங்கிட்டு இருந்த பொழுது ලොකු අය දැන් බෙවුලන්න පටන් ගන්නවා. வெறும் கல்ல கையில வச்சிருக்கிறான். ඒක ගල් කැටයක් අතේ තියාගෙන. கர்த்தரை நம்பி ஒரு தீர்மானம் எடுத்தான். දෙවියන් වහන්සේ විශ්වාස කළ එක තීරණයක් ගත්තා. அன்றைக்கு பாபிலோன் தேசத்துல එදා බැබිලෝන් රාජ්‍යයේ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ශාත්‍රාක් මේසක් ආබද්නේක சட்டம் இருக்கு. නීතිය තිබෙනවා. சிலையை வணங்காதவனை தூக்கி நெருப்புல போடுவேன்னு சட்டம் இருக்கு. ඒ රූපෙට වන්දනාව කරපු නැති අය උස්ලා ගින්නට දමනවා. ஒரு அக்கினி சூளையிலே போடுவேன் சட்டம் ඒක இருக்கு. ගිනි වැලකට දානවායි කියලා මේ තීරණයක් කරගෙන ඉවරයි. இவர்கள் මේ අය இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் මේ ශාත්‍රාක් මේසක් ආබද්නේකෝ ஒரு டிசிஷன் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். යම් තීරණයක් ගන්න ඕනේ. எல்லாரும் தாழ விழுந்த போது සියලු දෙනා පාත්තල වැඳපු වෙලාවේ தாழ விழுந்த எல்லாரும் நினைத்தார்கள் உயிர் தப்புனால் போதும் என்று. ඒ පාත් වෙච්ච අය ඔක්කොම හිතුවා අපි ජීවත් වුණත් අය පණ බේරුණත් ஆனா ඇති කියලා. 3 பேர் என்ன நினைச்சாங்க தெரியுமா? තුන් දෙනෙක් සිතුවා. கர்த்தருக்காக எழும்பி நிப்பேன்னு நினைச்சான். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් නැකිට සිට ගන්නවා කියලා හිතුවා. எல்லா மண்டையும் கீழே வணங்கின பொழுது සියලු ඊස නමලා තියෙන වෙලාවේදී 3 மண்டை 3 தலை மட்டும் நிமிர்ந்து நின்றது. ඊසවල් තුනක් කෙලින් සිට அந்த ගත්තා. நேரத்துல அக்கினி தான் முன்னால இருக்கு. ඒ වෙලාවේදී ගින්න තමයි ඉදිරියේ. அக்கினி சூளை இருப்பது ඒ உண்மைதான். ගිනි වැල තිබෙන කැත්ත. ஆனால் சரியான தீர்மானம். නමුත් යම් අරි තීරණයක් தேசம் முழுவதும் சட்டம் வந்துருச்சு. මුළු රටටම නීතිය පළ වෙලා எந்த கடவுளுக்கும் ஜெபம் பண்ண கூடாது. කිසිම දෙවියෙනෙක්ට යාඥා කරන්න බෑ. அப்போ එවිට ஒரு தானியேல் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. නමුත් එක දානියෙල්ට තීරණයක් ගන්න ඕනේ අවස්ථාවක්. ஆமா, நல்லா இருக்கும் பொழுதே ஜெபம் பண்ணாதவே பிரச்சனை வந்தாவா ஜெபம் பண்ண போறான். හොඳට ඉන්නකොටම යාඥා කරන්න නැති කියලා ප්‍රශ්නයක්වත් යාඥා කළයිද? ஆமா, ஒரு சிலருக்கு இப்ப சர்ச்சுக்கு போகாதது குறிச்சு ஒரு கவலை இருக்கு. සමහර අයට චර්ච් එකට යන්නේ නැති කියන පොඩි දුකක් තිබෙනවා. என்ன இருந்தாலும் நம்ம ஆலயம் இல்லையா? මොනවා වුණත් අපේ දේවාලයේ ஆனா නේද ඒක? ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ள ஒரு களி கூடுதல் இருக்கு. නමුත් සමහර අය ඇතුලේ හරි ප්‍රීතිමත් ஏன்னா දෙයක් இவங்க තිබෙනවා. நல்லா இருக்கும் பொழுதே சர்ச்சுக்கு போகாது. මේ හොඳට ඉන්නකොට සභාවට යන්නේ. கை கால் நல்லா இருக்கும் பொழுதே போகாது. අතපය හොඳට දිනකොටම සභාවට යන්නේ නැති අය මේ. சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் பொழுதே சர்ச்சுக்கு நினைச்சா போகிறவர்கள். ඒ අවස්ථාව හොඳට තිබෙද්දිත් ඉතුවත් තමයි සභාවට යන්නේ. இப்போ இப்படிப்பட்ட ஜென்மங்கள் வீட்ல எப்படி பிரசங்கம் கேக்குறாங்க දැන් தெரியுமா? මේ වගේ හරක් කොමද නේද ඉතින් යාඥා කරන්නේ? படுத்து எழும்பி හොඳට නෙදිලා மூஞ்ச නැගිටලා. கழுவாம මූණ සෝදන්න නැතුව அப்படியே தலையாணிய கட்டி புடிச்சு சாஞ்சிக்கிட்டே பிரசங்கம் கேட்கிற சில ஜென்மங்கள் உண்டு. කොට්ටෙත් එක ඇඳේ හේතු වෙලා දේශනාන අරකුත් ඉන්නවා මේ වෙලාවේ. அப்படிப்பட்டவர்கள் ஆறுதல் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்கன்னா, එවැනි අය නමස්කාරය කොමද ඉඳන් ඉන්නේ? பாப்கார்ன் சாப்பிடுகிற பிரசங்கம் கேட்கிறவன் உண்டு. පොප්කෝන් කාගෙනම දේශනාසනය கையில ඉන්නවා. போனை வச்சுக்கிட்டு අතේ ෆෝන් එක තියාගෙන போன்ல மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டு ෆෝන් එකේ මැසේජ් ටයිප් කරගෙනම chat பண்ணிக்கிட்டு chat කරගෙන லைவ்ல பிரசங்கம் கேட்கிறவர்கள் உண்டு. ලයිව් එකේ දේශනාසනයත් ඉන්නවා. லைவ்ல நான் உன்னை பார்க்க இல்ல. ලයිව් එකේ අපි ඔබව දකින්නේ நீ නැහැ. என்ன பார்க்கிற? ඔබ අපිව ஆனா දකිනවා. உன்னை நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். නමුත් ඔබ වාඩි වෙලා ඉන්න ස්ථානයේ සර්ව බලදාන දෙවියන්වහන්සේ දකිනවා. தானியேல் ஜெபிக்கணும் அவசியமே கிடையாது. දානියල්ට යාඥා කරන කිසිම වමනාවක් யாரு නැහැ. பார்க்கிறா? කවුද බලන්නේ? இந்த ஆளு கதவை திறந்து வச்சு මේ අය දොර ඇරලා තිබෙලා கதவை திறந்தா ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். මේ දොර විවෘත කරලා යම් දෙයක් දකින්න ඕනේ. கதவுக்கு வெளியே தெரிஞ்சிருக்கணும். දොරට එළියෙන් පේන්න ඕනේ. மனக்கண்ல අභ්‍යන්තර ඇස්වල ஜெபிச்சா சிங்கத்துக்கு சாப்பாடா போக வேண்டிய சூழ்நிலை வரும். යාඥා කරොත් සිංහයාට ගොදුරක් වෙන්න ඉඩ சிங்கத்துக்கு තිබෙනවා. சாப்பாடா தூக்கி ඒ போட்டுருவாங்க. සිංහයාට ගොදුරක් ලෙස උස්සලා දායි. சில டிசிஷன்ஸ் எடுக்கணும். සමහර තීරණ ගන්න சில ඕනේ. ரிஸ்க் எடுக்கணும். සමහර අවදානම් ගන්න அப்போ ඕනේ. இப்போ சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ எழும்பி நிக்க பொழுது දැන් ශාත්‍රාක් මේසක් ආවද නැකිලා හිට ගන්නකොට கீழே படுத்திருக்கிறவன் බිම නිදිය ඉන්න කෙනා வணங்கிட்டு இருக்கிறவன் වැඳගෙන ඉන්න කෙනා என்ன சொல்லிருப்பான்? කුමන දේ කියන්නේ නැතිද? முட்டாள், මෝඩයා. அறிவில்லாதவன். කිසිම නුවණක් නැති පුද්ගලෙක්. இப்படி நாங்க எங்களுக்கு இல்லாத விசுவாசமா உனக்கு இருக்கு. අපිට නැති ඇදහිලද ඔබට තිබෙන්නේ? நாங்க எல்லாம் நல்லவங்க இல்லையா? අපි ඔක හොඳයි அப்ப නෙමෙයිද? நாங்க தேவ பயம் අපි இல்லாதவங்க. දේව බය නැති මිනිසුද? சில சபைகள் இப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு. සමහර සභාවල මෙවැනි අයත් ඉන්නවා. மாடு வைக்கோல் சாப்பிடாது, நாய் வைக்கோல் சாப்பிடாது, சாப்பிடுற மாட்டுக்கும் சாப்பிட விடாது. බල්ලා පිදුරු කන්නේත් නැහැ, කන ගොනාට දෙන්නෙත් නැහැ. எதுங்க விடாது. මේ දෙන්නේ නැහැ. இவங்களும் ஸ்கீல் படிய மாட்டாங்க. මේ අයත් කීකෝර වෙන්නේ නැහැ. இவங்களும் தீர்மானம் எடுக்க මේ மாட்டாங்க. අයත් තීරණයක් ගන්නේ නැහැ. யாராவது ஒருத்தர் நான் மிஷனரியா போறேன்னு எழும்புனா කවුරු කෙනෙක් මම මිෂනරි ලෙසට යනවායි කියලා කියනකොට சபையில தின்னு 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 பெருத்து போய் கொழுத்து போயிருப்பாங்க தெரியுமா? සභාවේ කාලා ඉදිමිලා
ඉන්න අය ඉන්නව නේද? அவன் சொல்லுவான் එයයි කියයි. போன வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன், ගියොත් ආදායමට කුමන දේ போன කරයිද? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், කෑමට මොනවද කරන්නේ? போன எதிர்காலம் என்ன ஆகும், ගියොත් අනාගතේ போன කුමන වෙයිද? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போடுவேன். ගියොත් දරුවෝ කොයිද යන්නේ ඉස්කෝලේට? உன்னை பார்த்து நான் சொல்றேன், ඔබ බලලයි මේ உன்னை කියන්නේ. அழைத்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். ඔබ කැඳ වූ දෙවියන් වහන්සේ අදට ජීවමානයි. தானியேல் முடிவெடுத்தான், දානියල් තීරණයක් ගත්තා. சிங்கத்துல போட்டாலும் பரவாயில்லை, සිංහල ගුවහට දැම්මොත් කමක් නැහැ. ரிஸ்க் எடுக்கிற நான் கத்தருக்காக. මම දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් අවදානමක් ගන්න அன்னைக்கு යනවා. எஸ்தர் ஒரு முடிவெடுத்தான், ඉතින් එස්තර එක තීරණයක් ගත්තා. ராஜாவுக்கு முன்பதாய் போய் நான் நிற்கதான் போறேன். රජතුමාගේ ඉදිරියට ගිහලා සිට ගන්නයි යන්නේ. ராஜா ஒரு வேலை ஏத்துக்காம போனா மரணதண்டனை. සමහර රජතුමා පිළිගත්තේ නැත්තම් මරණ දණ්ඩනය. செய்தி கேட்கிற அன்புக்குரிய சகோதரா சகோதரி, මේ පණිවිඩය අසන සහෝදරවරේ விசுவாசத்தை பரீட்சிக்கும்படியாக சில ரிஸ்கான சூழ்நிலைகளை ஒருவேளை கர்த்தரே உனக்கு அனுமதிப்பார். ඔබගේ ඇදහිල්ලගෙන ශෝධිස්ස කරන සමහර වාර්තාවන් දෙවියන් වහන්සේ උදා කරනවා. இயேசு இன்றைக்கும் அற்புதர் தான். ඒසුස් වහන්සේ අතර ආස්කම් කරන එක්කෙනා තමයි. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், පාරවල් සහෝදරියෙක්ව දන්නවා. அந்த சகோதரி ඒ සහෝදරිය வைத்தியர்கள் சொன்னார்கள் நீ செத்துருவேன்னு சொன்னாங்க. ඒ වෛද්‍යවරු කිව්වා ඔයා මැරෙයි කියලා. உடம்பு முழுக்க உன்னுடைய வியாதி பரவிருச்சு. මුළු ශරීරෙටම ඔබේ රෝගය ගිහින් පැතිරලා ඉවරයි. அவள் இலங்கையில இல்ல வெளியில இருக்கிறாள். ලංකාවේ නෙමෙයි විදේශ රටක அந்த ඉන්නේ. சகோதரி விட்டு அப்படியே ஒரு பொட்டலம் மறந்து இருக்கும். ඒ අය මල්ලක් තියෙනවා බේත් මල්ලක් තියෙනවා. ஒவ்வொரு 3 நேரம் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு இவ்வளவு மாத்திரை அவ சாப்பிடும். තුන් වේලාවක් කෑ බොන්න ඕනේ. කෑමෙන් පස්සේ මෙච්චර බේත් ஒரு කියලා நாள் දෙනවා. ஒரு ஊழியக்காரர் டிவியில ஒரு செய்தி பேசிக் கொண்டிருந்தார். එක දවසක් එක දේව මිනිස්සෙක් ටීවී එකේ දේශනා කරගෙන හිටියා. மாத்திரையை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று பேசியிருக்கிறார். බේත් වලට වඩා මගේ දෙවියන් වහන්සේ විශාලයි කියලා. சாப்பிட்டு மொத்த மாத்திரையும் கையில வச்சிருந்தா போடுறதுக்காக දැන් මෙයා කෑම කාලා මුළු බේත් ටිකම අතේ තියන දා බොන්න. எல்லாத்தையும் சுருட்டி டஸ்ட்பின்ல போட்டான். ඔක්කොම උතර ඩස්බින් එකට දාලා ஒரு தீர்மானம் எடுத்தான், එක තීරණයක් ගත්තා. வாழ வச்சா வாழுவேன், එයා ජීවත් කළත් මම ජීවත් වෙනවා. ஆண்டவர் என்னை வாழ வைத்தால் நான் මගේ வாழுவேன், දෙවියන් වහන්සේ මම ජීවත් කළොත් මම ජීවත් அப்படி වෙනවා. இல்லைன்னா அவர் மடியில போய் உட்கார்ந்துருவேன். එහෙම නැත්නම් උන්වහන්සේ ඔඩක් වේ කියලා උක්ලේ කියලා වාඩි වෙනවා. அன்புக்குரிய தேவ ஜனமே, සෙනෙමන් දේව සෙනග நடந்தது என்ன தெரியுமா, සිදුුනේ දේ නම් அவ பரிபூரணமாய் එයා சுகமாக்கப்பட்டான். සම්පූර්ණ සුවය ලැබුවා. சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிபூரணமாய் அவளை සාරුව குணமாக்கினார். බලදාර දෙන සම්පූර්ණ සුවය දුන්නා. இப்ப சொல்லு, என்னை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதா இல்லையா? දැන් කියන්නේ මගේ දෙවියන් நான் වහන්සේ சொல்றேன், ජීවත් மாத்திரை போடு போடாத அது உன் பிரச்சனை. බේත් බොණ්ඩ නොබොණ්ඩ ඒ ඔබේ කැමැත්ත. ஆனா உன் விசுவாசத்துல நீ எடுத்து வைக்கிற எந்த ஒரு அடியும் சறுக்காது. නමුත් ඔබ ඇදහිල්ලෙන් තියෙන කිසිම එක අඩියක්වත් ඒක ලෙස්සෙන්නේ නැහැ. நல்ல கவனிங்க, හොඳට ඇහුම්කන් දෙන්න. பார்த்து நடங்க. බලාගෙන ඇවිදින්න. பேதுரு சொல்லுகிறான், පේදුරුතුමා කියනවා ஆண்டவரே ස්වාමීනි நீரே ஆனால், මේ ඔබ වහන්සේම නම් உன்னை அழைச்சது அவரே ஆனால், ඔබ කැඳවි උන් වහන්සේම நல்ல නම්. கவனிங்க, හොඳට ඇහුම්කන් දෙන්න. உங்களை அழைச்சது சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆனால், ඔබ කැඳවි සර්ව බලධාර දෙවියන් වහන්සේ உங்களை නම්. அழைத்தவர் உயிரோடு இருப்பாரே ඔබ ஆனால், කැඳවපු දෙවියන් වහන්සේ ජීවමානව සිටිනවා නම් அவர் மேல தைரியமா நம்பிக்கை வைக்கலாம். උන්වහන්සේගේ එඩිතර විශ්වාසය තබන්න. எல்லாரும் படகுல இருக்கிறான். සියලු දෙනා ඔරුවේ பேதுரு ඉන්නවා. சொல், நீரே ஆனால் පේදුරුතුමා කිව්වා ඔබ நானும் වහන්සේම නම්. நடக்கும்படி வாசிங்க, சீக்கிரம் මාත් வாசிங்க. ඇවිදින්න පිණිස பேதுரு அவரை நோக்கி, ஆ. ஆண்டவரே, ஆண்டவரே நீரேயானால் இது வந்திருக்கிறது நீரே ஆனால், ඇවිත් තිබෙන්නේ ඔබ වහන්සේම නම්. ஏன் தெரியுமா, ඇයි දන්නවද? அவரை நம்பி උන්වහන්සේ විශ්වාස කොට எங்க வேணாலும் இறங்கலாம். ඕනම ස්ථානට බහින්න පුළුවන්. ஏன்னா அவரை அப்பா. ඒ කිව්වොත් උන්වහන්සේ මගේ පියා. அவரை நம்பி උන්වහන්සේ විශ්වාස කොට உலகம் கலக்குன ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் காட்டுகிற ஒரு நபர் இருந்தார். මුළු ලෝකේ සොලෝපු සර්කස් පෙන්නපු මිනිහෙක් இது හිටියා. நான் வாசித்த ஒரு கதை. මේ කියෝපු කතාවක්. அந்த சர்க்கஸ் காட்டுகிறவர் ஒவ்வொரு வருஷம் ஒரு சாகசம் நடத்துவார். එම අවුරුද්ද මේ සර්කස් පෙන්නන එක ලොකු විශාල සර්කස්යක් පෙන්නනවා අය. அவர் என்ன பண்ணுவாரா, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில இருக்கிற நயகரா நீர்வீழ்ச்சி பக்கத்திலே ஒரு பெரிய கேபிள் கம்பியை கட்டுவார். එයා අර ඇමරිකාවේ ගාව තියෙන නයගරා ඒ දිය ඇල්ල ගාව ලොකු කම්බයක් බැඳලා அங்கே சாரல் அடிக்கும், ඒ අර හිරිකඩ. ඉරිකඩ වදිනවා. அங்கே ஒரு ரொம்ப பயங்கரமா ඒ இருக்கும். හරි භයානකයි. அந்த கம்பியை கட்டி சொன்னார், ඒ කම්බිය ගැටගාලා කියනවා நான் இதை கடந்து நடந்து போக போகிறேன், මම මේක තරණය කරමින් යන්න යනවා. கம்பியிலே நடந்து போக මේ போகிறேன். කම්බිය මම ඇවිදින්න යනවා. சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணார். සියලු අප්පටි ගාලා ප්‍රශංසා කර පිළිගත්ත අය ආවා. அப்போ இவர் ஏறி එතකොට මෙයා නැගලා எல்லாருக்கும் கையை காட்சி සියලු අත වනලා அப்படியே நடக்க ஆரம்பித்தார். දැන් ඇවිදින්න පටන් ගත්තා. அப்படியே பாதி தூரம் வந்தார். බාහිර දුරකට ආවා. நட்டுக்கு வந்தோன்னு கம்பி நடுங்குது, அப்படியே கட கட දැන් கட. මැදට ආවම කම්බිය වෙවුලන්න පටන් ගත්තා. எல்லாரும் பார்த்துக்கிட்டு දැන් இருக்காங்க. සියලු දෙනා භාවනාවේ ආවා. மெதுவா 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 நடந்து இந்த மனுஷன் அக்கறைக்கு வந்துட்டான். ඉමින් ඉමින් ඇවිල්ලා ගොඩ වුණා. எல்லாரும் ஆரவாரம் பண்ணாங்க. දැන් ඔක්කොම යාට අප්පටි ගාලා சிலர் ප්‍රශංසා பணம் කරනවා. கொடுத்தாங்க. උඩ
විරාකයි සල්ලි දුන්නා. கட்டி பிடிச்சாங்க බදාගත්තා. சூப்பர்னு சொன்னாங்க. හොඳයි කියලා කිව්වා. அப்போ இவர் சொன்னார், එතකොට මෙයා කිව්වා என்னுடைய சாகசம் முடியவில்லை. මගේ මේ රෙකෝඩ් එකේ මේ ක්‍රියාව ඉවර වුණේ නැහැ සම්පූර්ණ. உங்களிலே ஒருவனை நான் தூக்கி கொண்டு போக விரும்புகிறேன். ඔබගේ මනුෂ්‍යක ඔසව ගන්න යන්න මං என் කැමතියි. தோளுக்கு மேல் வைத்து கொண்டு போக මගේ விரும்புகிறேன். කරේ මත තබාගෙන යන්න யார் කැමතියි. வர ஆயத்தம்? කවුද එන්න කැමති මේ சொல்லி යන්න? கேட்ட உடனே எல்லாரும் மயான அமைதியான. ඒ මාසපු ගම ඔක්කොම නියඬ වුණා. இங்க சபைகள் இப்படிப்பட்டவங்க இருக்கிறான். අපේ සභාවෙත් මෙවැනි අය ඉන්නවා. அடுத்தவனுக்கு அற்புதம் நடந்தா அடுத்தவன் கிரிகை செஞ்சா கை தட்டுவாங்க. சொந்த வாழ்க்கையில வந்தா கப் சுப்புன்னு வாயில சத்தமே வராம இருக்கும். අනිත් අය ජීවිතේ යම් දෙයක් සිද්ධ වුණොත් අප්පුඩි ගාලා කියන අය තමන්ගේ ජීවිතේ යමක් සිදු වෙච්ච ගමන් නියඬ වෙලා ඉන්නවා. அடுத்தவனுக்கு வியாதி வந்தா இயேசு பரிகாரி, தங்களுக்கு வியாதி வந்தா ஒப்பாரி வச்சிட்டு இருப்பாங்க. අනිත් අයට රෝගයක් ගියොත් ඒසුවන් සුව කරන එක තමන්ට රෝගයක් ආපුවම වැළපෙන මුල්ලකේ වාඩි වෙලා. அடுத்தவனுக்கு சூனியமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுவாங்க. வீட்டுல ஒரு சாதாரண ஒரு எலி ஒரு பாத்திரத்தை கவுத்து பிரட்டி விட்டா வீட்டுல நடுங்கிட்டு இருப்பாங்க. பேய் பேய் பிசாசு வந்து. අනිත් අයට ගුරුකම් කියලා කිව්වොත් දෙවියන් වහන්සේව සුව කරයි කියලා කියනවා. නමුත් ගේ ඇතුලේ මීය තුල පාත්‍රයක් ඉමර වැටිච්ච ගමන් දැන් බෙවුල බෙවුල වෙන මුල්ලකට වෙලා. யாரு வர்றா? කවුද එන්නේ? கேட்ட உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. ආපු ගමන් සිල් දනවා දැන් බය වෙලා. ஒருத்தன் போயிட்டு கேட்கிறேன், ஐயா வர்றீங்களா பிரதர்? එක්කෙනෙක් ගාලා සහෝදර එනවද? நான் முடியாது, බෑ බෑ කිව්වා. பயமா இருக்குன்னா. බයයි කියලා කිව්වා. இன்னொருத்தனை பார்த்தான். තව කෙනෙක්ව பார்த்தா බලලා நல்ல ஜிம் பாடி. හොඳ ජිම් බොඩි කෙනෙක් அவரு, කියලා. ஐயா நீங்க வரீங்களா? බෑ එනවද මල්ලි කියලා ඇහුවා. அவன உடம்ப மூஞ்ச பார்த்தா ரொம்ப ரஃபா, கால் கட 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 நடுங்குது. මූණ හොඳට තිබ්බා මම කකුල ඔක්කොම බෙවුලනවා. ஒவ்வொருத்தரும் அதாவது பயந்து அரண்டு போய் දැන් இருக்கிறான். ඔක්කොම බය වෙලා ඉන්නේ. ஒரு சின்ன பையன் පොඩි දරුවෙක් கையை வைத்து சொன்னான், අත උස්සලා කිව්වා நான் வர்றேன்னா. මම එනවයි කියලා කිව්වා. ஆனா ஒரு கண்டிஷன். නමුත් එක කන්ඩිෂන් එකක්. அவங்க யாருக்கு ஏதோ என்னன்னு, ඒ මොකද්ද කියලා ඇහුවා. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தனா நான் வருவேன்னா. මට එක අයිස්ක්‍රීම් එකක් කරන් දෙන්න මම එනවයි කියලා කිව්වා. அவர் கேட்டாரு, එයා ඇහුවා முடிஞ்ச பிறகு வேணுமா இல்ல இப்போ வேணுமான்னு கேட்டார். ඉවර වුණාට පස්සේ ඕනද දැන් ඕනද කියලා. இப்போ வேணும்னா. දැන් ඕනේ කිව්වා. அவன் கையில ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான். එයා යට අයිස්ක්‍රීම් එකක් කරන් දුන්නා. கொடுத்து அந்த பையனை தூக்கி தோளுக்கு மேல வச்சான். උස්සලා දීලා ඒ උස්සලා දරුවව කරපිට තියාගෙන நடக்க ஆரம்பிச்ச உடனே දැන් කම්බි අර උඩ ඇවිදින්න පටන් ගත්තා. முதல்ல இருந்து 6 வார சத்தம் எல்லாம் இல்ல. දැන් කලින් තිබිච්ච ඒ සද්ද ඔක්කොම දැන් නැහැ. கொஞ்ச தூரம் போகும்போது දැන් ටික දුරක් ගියාට පස්සේ அப்படியே கட 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 கடன கம்பி ஆடுது. නැවතත් ඒ කම්බි බෙවුලන්න පටන් ගත්තා. இந்த மனுஷனுடைய முகத்துல ஒரு ஏதோ ஒரு பயம் இருக்கு. නමුත් මේ මිනිස්සුගේ මූණේ යම් බයක් තිබෙනවා. ஜனங்கள் எல்லாரும் அந்த குட்டி பையனத்தை முந்து பார்த்தா නමුත් ඔක්කොම ඒ කුඩා දරුවා කෙරේ බැලුවා නම් அவனுக்கு எந்த ஒரு காரியத்தை குறிச்சு கவலை இல்ல. එයාට කිසිම දෙයක් ගැන දුකක් නැහැ. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே மேல உட்கார்ந்து பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். අයිස්ක්‍රීම් එකක උඩ ඉඳන් ඔක්කොම වටපිට බල බල එනවා. இந்த மனுஷனுக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருக்கு. මේ මනුස්සයට පුඩි බයක්. வலமே போல் நடுவுக்கு வந்த உடனே ඒ සුපිරිපද මැදට ආපු ගමන් எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. සිල්රා කෑ ගන්න පටන් இந்த ගත්තා. கம்பி ஓவர் ஆட දැන් මේ ஆரம்பிச்சு. කම්බි උඩට වැඩිය බෙවුලන්න පටන් ஆனா ගත්තා. மேல உட்கார்ந்து இருக்கிறவன் නමුත් උඩ වාඩිලා ඉන්න කෙනෙක් කිව්වා ஐஸ்கிரீம்லயே கவனமா இருக்கிறான். මේ අයිස්ක්‍රීම් එකේ මේ ආගේ අවධානය තිබුණා. பார்க்கவே இல்ல. වටපිට බැලුවෙම නැහැ. எங்கேயும் பார்க்க இல்ல. කොයිවත් බැලුවේ නැහැ. அவன் அப்பா அந்த அந்த மனுஷனுடைய தலையை மட்டும் பார்த்துட்டு ඒ මනුස්සය ඔළුව විතරක් බලලා அப்படியே நடந்து வந்தான். ඒම එවිදගෙන இந்த ආවා. மனுஷன் வந்து இறங்குனா ඒ මනුස්සයල බැස්සා. எல்லாரும் இந்த மனுஷனை விட்டுட்டு ඔක්කොම මේ මනුස්සය අත්හැරලා அந்த குட்டி பையனை தூக்கி கொஞ்சினாங்க. උස්සලා මේ පොඩි දරුවා උස්සලා උපතල් කළා. எங்களுக்கு இல்லாத தைரியம் உனக்கு எப்படிடா வந்துச்சு? ඒ අපිට නැති එඩිතරකම ජොලිතරකම උඹට කොහොමද ආවේ? සුපර්ලා. හොඳයි නේද? சூப்பரா பண்ண. හොඳට කළා නේද? பயப்படவே இல்ல. බය වුණේම நீ නැහැ. பெரிய ஆளா வருவே. ඔයා ලොකු වෙයි කියලා කිව්වා. அப்படி எல்லாம் பாராட்டினாங்க. මේ ඔක්කොම කියලා උසුව පැතුවා அப்போ යාට. ஒருத்தன் வந்து கேட்டான், ඔකට එක්කෙනෙක් කියලා ඇහුවා. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். මම එක දෙයක් ඔබෙන් ஏன் අහන්න. உனக்கு அந்த அளவு அந்த அந்த உயரத்துல போகும் பொழுது கூட ஏன் கொஞ்சம் கூட பயம் வரல? එච්චර උඩ යනකොටත් ඇයි ඔබට පොඩ්ඩක්වත් බය ආවේ அவ නැත්තේ? அழகான பதில் சொன்னா, ලස්සන පිළිතුරක් දුන්නා கொண்டு දරුවා. போனவர் என்னுடைய அப்பா. මාව එක්කන් ගිය මගේ පියා. எவ்வளவு மேல கொண்டு போனாலும் කොච්චර උඩ ගෙනිච්චත් அவர் எனக்கு எந்த சேதமும் வருவதற்கு விட மாட்டார். කිසිම අයාපතක් සිදු වෙන්න මගේ තාත්තා අනුමත කරන්නේ නැහැ. நம்பி நான் உட்காருவேன். මම විශ්වාස இந்த කළා වාඩි செய்தியை වෙනවා. கேட்கிற உன்னை பார்த்து මේ சொல்றேன். පණිවිඩය ආන්න ඔබ බලලා உன்னை කියන්නේ. அழைச்சவர் உன்னுடைய அப்பா. ඔබ කැඳවුවේ ඔබගේ පියා. பேதுரு சொல்லுகிறார், පේතුරුතුමා කියනවා நீங்க கூப்பிட்டா நான் எந்த இடத்துக்கும் பாஞ்சு வருவாண்டவர். ඔබ වහන්සේ අඬ ගැවන ඕනම ස්තම දුවල උඩ පැනලා එනවායි කියලා. விசுவாசம் என்பதில் இருக்கிற ரிஸ்க் என்ன தெரியுமா? ඇදහිල්ලේ තියෙන අවදානම கால வைக்க வரைக்கும் தான் ரிஸ்க். පය තබනකන් තමයි அந்த අවදානම. முடிவை எடுக்கிறது தான் ரிஸ்க். ඒ තීරණය ගන්න එක තමයි අවදානම. எடுத்துட்டேன்னா கர்த்தர் நடத்துவார். ඒවා තීරණය ගත්තොත් எடுத்துட்டேன்னா கர்த்தர் உன்னை பிரமிக்க பண்ணுவார். දෙවියන් වහන්සේ පුදුම විශ්වයටපත් කරනවා. அந்த தீர்மானத்தை எடுத்துட்டேன்னா ඒ තීරණය ඔබ ගත්තා නම් காணாம
போவேன்னு சொன்னவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை அடையாளமாய் மாற்றுவார். නැති වෙලා යයි කියලා කියපු අයගේ ඉස්සරහට දෙවියන්ස ඔබ සලකුණක් කරලා நல்ல තබනවා. கவனிய நண்பர்களே, தேவ பிள்ளையே, දේව දරුවනේ හොඳට ඇහුම් பேதுரு දෙන්න. சொன்னார், நீரே ஆனா. පේදුරුතුමා කියන ඔබ වහන්සේම නම් அவரை பார்த்து அவர் முகத்தை பார்த்து எந்த இடத்திலும் தைரியமா கால வைக்கலாம். උන්වහන්සේ මූණ බලලා ඕනම ස්ථානට එඩිතර පය තබන්න தண்ணியில පුළුවන්. நடந்தா மூழ்கணும் என்கிறது உலக நியதி. වතුරේ ඇවිද්දොත් ගිලෙන්න ඕනේ. ඒක තමයි ලෝකේ නීතිය. ஆனா உனக்கும் எனக்கும் அந்த நியதி செல்லுபடி ஆகாது. නමුත් ඔබටත් මටත් ඒ නීතිය වළංගු වන්නේ නැහැ. மழை வந்தா தடுமல் வரும் என்கிறது உலக நியதி. වැස්සාවොත් එම්බිරිසාවත් ඒක ලෝකේ தடுமலோடு නීතිය. காய்ச்சல் வரும் என்பது உலக நியதி. එම්බිරිසාවත් එක උනත් ඒක ලෝකේ නීතිය. காய்ச்சல் வந்தா ஒருவேளை மலேரியாவா டெங்குவா போகலாம் என்பது உலக நியதி. උනාව සමහර මලේරියා වෙන්න පුළුවන්. එහෙම නැත්නම් ඩෙන්ගු වෙන්න පුළුවන්. ඒක ලෝකේ නීතිය. ஆனா உலக வழக்கம் உனக்கும் எனக்கும் இல்ல. ஏன் தெரியுமா? அழைத்திருக்கிறவர் கண்களுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார். ඇයි කිව්වොත් ලෝකෙට තියෙන ඒ බලාපොරොත්තු අපිට නැහැ. ඇයි කිව්වොත් අපේ කැඳවපු එක්කන අපේ බලාගෙන සිටිනවා. ஆண்டவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ පවසනවා. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணுவது இல்லை என்று சொல்லி මිස්සර වරුන්ට එන්න දුන්නා කිසිම රෝගයක් නුඹට එන්න අනුමත කරන්නේ නැහැ කියලා උන්වහන්සේ පවසනවා. உலகத்தாம் மூழ்குகிற இடத்துல கர்த்தர் உன்னை நடக்க வைப்பார். ලෝකයේ ගිලිනවද? ඒ ස්ථාන අපේ උන්වහන්සේ අවිද්දවනවා. உலகத்தாம் வாழ முடியாது என்று சொன்ன இடத்துல கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். ලෝකයේ කියන ජීවත් වෙන්න බෑ කියපේ ඒ ස්ථානේ උන්වහන්සේ අපේ ජීවත් කරනවා. உலகத்தான் எதெல்லாம் நடக்காது சரிவராதுன்னு சொன்னான். ලෝකයේ මොන දේ සිද්ධ වෙන්නේ මේ හරියන්නේ නැහැ කියලා කිව්වාද? அதே இடத்துல கர்த்தர் உன்னை வாழ வைத்து தன்னுடைய நாமத்தை එම மகிமைப்படுத்துவார். ස්ථානෙම ඔබ ජීවත් කරලා උන්වහන්සේ නම් උන්වහන්සේ ගෞරවපත් කරනවා. ஆனா முடிவு ஒரு உன்னுடையது. නමුත් තීරණය ஒரு අපගේ. தீர்மானம் எடுக்க வேண்டியது உன்னுடையது. ඒක තීරණයක් ගන්න අපිමයි. சரியான நேரத்துல தீர்மானம் எடுத்தேன். හරි වෙලාවෙදී හරි තීරණය ගත්තා. 10 வருஷத்தை திரும்பி பார்க்கிறேன். අවුරුදු 10 දැන් පාරකට ඇරි බලනකොට 200 ரூபாவோட ஆரம்பிச்ச ஓட்டம் රුපියල් 200ත් එක පටන් ගත්ත මේ දිවිල්ල 10 வருஷத்தை திரும்பி பார்க்கிறேன். අවුරුදු 10 ඇරලා බලනකොට கை ஏந்தல்ல, අපි අත පාණ්ඩ සිදු වෙලා கை නැහැ. நீட்டி எத்தனையோ பேரை போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி අත ஆசீர்வதிச்சிருக்கிறார். දිගු කරලා බෝ අය පෝෂණය කරලා උන්වහන්සේ இந்த 10 ආශිර්වාද வருஷத்துல කරනවා. எவன் பின்னாலே போய் மண்டையை சொரியறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க இல்லை. මේ අවුරුදු 10 කිසි කෙනෙක් ගාලා ඔළුව කසන්න දෙන්න எந்த ஒரு ஸ்தாபனத்தோடும் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் சேர்க்கவில்லை. කිසිම ආයතනත් එක්ක අපේ දෙවියන්ස් කියලා සංසන්දනය කරේ නැහැ. மூழ்கத்தான் வேணும், අපි ගිලින්න තමයි ඕනේ. இல்லாம தான் නැති போயிருக்கணும். වෙන්න තමයි ඕනේ. ஆனா முன்னால ஒரு ஆள் நின்னார். නමුත් ඉස්සර එක්කෙනෙක් හිටගත්තා. அவரை பார்த்த பொழுது එයාව බලපු ගම கால் மிதக்க ஆரம்பித்தது. කකුල පාවෙන්න පටන් அவரை ගත්තා. பார்த்த பொழுது එයාව දැකපු ගම கால் நடக்க ஆரம்பித்தது. කකුල දෙක ඇවිදින්න පටන් நீங்க ගත්තා. செய்தி கேட்டிருப்பீங்க. මේ පණිවිඩ අසන්න ඇති. பேதுரு சுத்தி பார்த்தான், පේතුරු බඩ පිට බැලුවා. தண்ணிய பார்த்தான், වතුර බැලුවා. அலைய பார்த்தான், රැල්ල බැලුවා. பார்த்த உடனே மூழ்க ඒ ஆரம்பிச்சான். දේවල් දැක්ක ගමන් ගිලින්න පටන් நான் ගත්තා. உங்களுக்கு அதெல்லாம் பேச இல்ல, ඒ ගැන කතා කරන්නේ නැහැ. மூழ்கிறத பத்தி பேசாம ගිලින ගැන කතා කරන්නේ அவரை නැහැ. பார்த்தா நடக்கலாம்னு பேசுறேன். එයා බැලුවොත් ඇවිදින්න පුළුවන් කියන එක විතරක් කතා කරනවා. அவருடைய முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருவனும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் கிடையாது. උන්වහන්සේ මූණ දෙස බලපු අය ලැජ්ජාවට පත් වුණා කියලා ඉතිහාසයක් නැහැ. சரியான நேரம் உனக்கு இப்போ வந்திருக்கு. හරි වෙලාව දැන් අපිට ඇවිල්ලා. எல்லாமே மூடப்பட்டிருக்கு. සියලු දේම බසා දමලා අමාරයි. எல்லாமே எதிர்மாறா இருக்கு. සියලු දේම විරුද්ධ වෙලා තිබෙන්නේ දැන්. உன் தீர்மானம் என்ன? දැන් අපගේ තීරණය කුමක්ද? நான் வியாதி வரக்கூடாதுன்னு சொல்ல රෝගේ එන්න හොඳ නැහැ කියලා කියන්නේ නැහැ. நான் சொல்லியிருக்கிறேன். පාලකතුමා කියලා තියෙනවා. அப்படி வந்துச்சுன்னா එහෙම ආවොත් என்னுடைய கர்த்தருடைய கரம் செய்யாத ஒரு அற்புதத்தை எந்த மாத்திரையும் செய்யக்கூடாது. මගේ දෙවියන් වහන්සේ දෑත් කරන්න නැති කිසිම ආස්කමක් කිසිම බේතක් කරන්න බෑ. முடியாது. ඒ කරන්න බෑ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? நான் பண்ற பிரசங்கம் எனக்கு ஜீவனா இருக்கணும். අපි කරන දේශනාව අපිට ජීවනයක් විය යුතුයි. தைரியமா சொல்லுவேன். එඩිතරව ජොලිතව தைரியமா කියනවා. சொல்லுவேன். ජොලිතකමෙන් කියනවා. கண்களுக்கு முன்பதாக அவர் நிற்கிறார். අපගේ ඇස් ඉදිරියේ උන්වහන්සේ நான் සිටිනවා. அவர் தோளுக்கு மேல இருக்கிறேன். අපි උන්වහන්සේගේ උරුසේ ඉන්නේ. ஒரு உரைசை උරහිසේ ඉන්නේ. பக்கத்துல இருக்கிறது நயகராவா இருக்கலாம், එයා පැත්තේ තියෙන නායකර දියල්ල වෙන්න පුළුවන්. பயங்கரமா இருக்கலாம். ඒක භයානක වෙන්නත් ஆனா පුළුවන්. எனக்கு ஒண்ணு தெரியும், නමුත් යම් එක දෙයක් අපි දන්නවා. என்னை சுமந்தவர் எனக்கு சேதம் உண்டாக விட மாட்டார். අපේ ඔසවගත්ත දෙවියන් වහන්සේ අපිට විනාශය අනුමත කරන්නේ அன்புக்குரிய නැහැ. தேவ ஜனமே, සෙනෙහවන්ත දේව සෙනග. இந்த பரிசுத்த நாளிலும் இந்த வார்த்தைகளினால் நான் உங்களை මේ தைரியப்படுத்துகிறேன். ශුද්ධ උදවසේ මේ වචන තුල ඔබ ශක්තිමත් කරනවා. யார் உங்களை விட்டு போனாலும் කවුරු ඔබ අත්හැරියා. தேவனிடத்தில்
நெருங்கி வா. දෙවියන් වහන්සේට කිට්ටු වෙන්න. கர்த்தருக்காய் வாழ வேண்டிய முடிவை தீர்மானத்தை இன்றைக்கு எடு. දෙවියන් වහන්සේ වෙන ජීවත් වෙන එක තීරණය අද ஒரு ගන්න. எஸ்தர் எடுத்த தீர்மானம் ඒක එස්තර් ගත තීරණය. இஸ்ரவேலை இரட்சித்தது. මුළු ඊශ්‍රායලම ගලව ஒரு ගත්තා. தானியேல் எடுத்த ඒක தீர்மானம் දානිය ගත ஒரு තීරණය. ராஜ்யத்தை தலைகீழே ඒක புரட்டது. රාජ්‍ය කන පිට ஒரு වෙනස් කළා. ஒரு தாவீது எடுத்த ඒක தீர்மானம் දාවිද් ගත තීරණය. இஸ்ரவேலிலே தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவை உண்டாக்குனது. ඊශ්‍රායල තුල දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙන්න රජතුමෙක් ஒரு පත් කළා. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்த தீர்மானம் එක ශාත්‍රාක් මේසක් ආබත්මය ගත්තා ඔය තීරණය. அக்கினியில விழுந்தது உண்மைதான். ඒ ගින්නට වැටිච්ච එක ඇත්ත. அக்கினியில விழுந்தா எரியணுங்கிறது உண்மைதான். ඒ ගින්නට වැටුනොත් ඇවිලෙන්න ඕනේ. ඒක තමයි නීතිය. சென்னோனே ஆனா නමුත් அவர்கள் வஸ்திரங்களில் கூட நெருப்பு வாடை கூட வீசவில்லை. ඔහුගේ වස්ත්‍රය පවා ගින්නේ සුවඳවක්වත් තිබුණේ නැහැ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? நாலாவதா ஒரு ஆள் உள்ள வந்து உட்கார்ந்து හතරවෙනි තැනන්ත ලෙස කෙනෙක් කියලා වාඩි වුණ මැද. அந்த நான்காவது நபர் இன்றைக்கு உன் கண்களுக்கு முன்பதாய் வந்து ඒ நிற்கிறார். හතරවෙනි තැනත්ත අපගේ දෙනතොල ඉස්රායලයට இந்த ගත්තා. மூணு பேருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ தெரியாது. මේ තුන්දෙනා දැක්කද නොදැක්කද කියලා දන්නේ නැහැ. ராஜா கேக்குறான், නමුත් රජතුමා ඇහුවා போட்டது மூணா நாலான்னு අපි கேக்குறான். ගින්නට දැම්මේ තුනක්ද හතරක්ද? மூணா நாலான்னு තුනද கேக்குறான். හතරද කියලා අය ආන්න පටන් ගත්තා. சொல்றான், போட்டது மூணு தான், දැම්මේ තුනයි. ஆனா உள்ள 4 இருக்கு. නමුත් ඇතුලේ හතරක් ඉන්නවා. யாரையா 4ன்னு எட்டி பார்த்தா කවුද මේ හතර කියලා ඇබිල බැලුවා. ராஜா சொல்றான். ඒ රජතුමා දැන් කියනවා. ராஜா சொல்றான், ඒ රජතුමා දැන් කියනවා. தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவர் ඒ உள்ளே දේව පුත්‍රාගේ ස්වරූපයට සමාන වූ කෙනෙක් ඇතුලේ ඉන්නවායි කියලා. தூக்கி போட்டவன் பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். අපෝ ඔසවලා දාපු මිනිස්සු පුදුම විශ්මයට පත් உசவல වෙනවා. தாபுனமே உசல விசிக்கறப்போயும் ඒ අයගේ ඉදිරියේ உன்னை தூக்கி வீசினவங்க ඔබ උස්සලා විසි කරපු நீ අය ඉස්සරහ. வாழவே கூடாதுன்னு நினைச்சவன் ඔබ ජීවත් වෙන්න හොඳ නැහැ කියලා හිතපු අය ඉස්සරහ. உன் வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காலத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ඔබගේ ජීවිතය බලලා දෙවියන්වහන්සේ ප්‍රශංසා කරන කාලයක් උන්වහන්සේ අනුමත කරලා எதை තිබෙනවා. வேணாலும் விட்டு கொடு. ඕනම දෙයක් අත්හැරලා දෙන්න. பரிசுத்த ஜீவியத்தை விட்டு கொடுத்துறான். අපගේ ශුද්ධ වූ ජීවිතය எதை வேணாலும் விட்டு கொடு. ඕන දෙයක් අත්හැරෙන්න. செப வாழ்க்கையை விட்டு ඔබගේ கொடுத்துறான். යාත්‍රා ජීවිතය எதை வேணாலும் අත්හැරෙන්න. விட்டு கொடு. ඕන දෙයක් අත්හැරෙන්න. உன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தை விட்டு கொடுத்துறாத. ඔබ කෙරේ තබන எதை ආලෝකය வேணாலும் අත්හැරෙන්න எதை එපා. வேணாலும் விட்டு கொடு. ඕන දෙයක් අත්හැරෙන්න. உன்னை நம்பி உன் மேல வச்ச தேவ அழைப்பை விட்டு கொடுத்துறாத. ඔබ විශ්වාස කළ ඔබ කෙරේ තබුවා දේව ආලෝකය අත්හැරෙන්න එපා. கொந்தளிக்கிற ஒரு கடலுக்கு நடுவிலே வந்து நின்றான். කොඳුරන්නා වූ මූදට ඉස්රායල ඊට ගත්තත්. எரிகிற அக்கினி சூளையிலே வந்து நின்றான். ඇවිලෙන ගින්න මැද ඇවිලා ඊට ගත්තත්. இன்றைக்கு உன்னுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு முன்பதாய் வந்து நிற்கிறார். ඔබගේ වාර්තාවන කුමන දෙයක් වුණත් උන්වහන්සේ වෙලා ඔබගේ ඉස්සරහට ගන්නවා. கண்களை மூடலாம். අපි දෙනත් පියාගමු. இந்த வார்த்தைகளினால் குத்தப்பட்டு ஒரு தீர்மானம் நான் எடுக்க வேண்டும் என்று நினைச்சால் இன்னைக்கு தீர்மானி. මේ වචනේ ඇනුණා මම තීරණයක් ගන්න ඕනේ කියලා තීරණයක් ගන්නවා දැන් ගන්න ඒ තීරණය. எல்லாரும் சொல்லுவாங்க, මේ කෙනාම කියයි. ஏய் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க போறியா? ඒ මෙච්චර ලොකු අවදානමක් ගන්න යනවද? எடுத்தா உன்னை உயர்த்துவார். ඔබ ගත්තොත් ඔබ ඔසවනවා. ப்ரொஃபட்டிக்கலா தீர்க்க தரிசனமா இந்த செய்தி அநேகரை தொட போகிறது. අනාගත වාක්‍යයක් ලෙස මේ පණිවිඩය සිත අතගසන්න යන බොහෝ අයව தைரியமா நீ முடிவு எடுத்தனா ජොලිතකමෙන් ඔබ තීරණයක් ගන්නවා නම් அக்கினியின் நடுவில நீ உயிரோடு இருப்ப. ගිනි මැදත් ඔබ ජීවතුන් අතර සිටී. தண்ணீர்கள் நடுவிலே கர்த்தர் உனக்காய் நடந்து போவார். ජල මැදිනු දෙවියන් වහන්සේ අප වෙනුවෙන් ඇවිදගෙන යනවා. ப்ரொஃபட்டிக்கலா பேசிக்கிட்டு මේ இருக்க. අනාගත වාක්‍යයක් ලෙසයි நீ පවසන්නේ. வாழவே கூடாது என்று சொன்னவர்கள் பார்க்க உன்னை அவர்கள் கண்கள் பிரமிக்கத்தக்கதாக தேவன் உயர்த்துகிற காலம் உண்டு. ඔබ ජීවත් වෙන්න හොඳ නැහැ කියලා කියපු අයගේ ඇස් දකින්න ඔබ ජීවත් කරවන්න ඒ කාලේ දෙවෙනවා தகப்பனே, இந்த සුදානම්. வார்த்தை பலனாகட்டும். ස්වාමිනී මේ වචනය ශක්තිමත් වේවා. ஆண்டவரை யார் யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்கிறார்களோ கேட்க போகிறார்களோ කවුරු කවුරු මේ පණිවිඩය අසන්න යන්නේ. ஜீவனாகட்டும் பலனாகட்டும். ඒක ජීවනයක් වෙච්ච දේ ඔවුන්ට ශක්තියක් වෙච්ච இயேசு දේ. கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා අසන්න යාපත් දෙවියන්. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை விட்டு மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமமாய் என் வயது ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் உள்ளமே உள்ளமே கர்த்தர் அவர் பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு கூட நிறைவு செய்யலாம்.